ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ளஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் சிப்ஸ் தாங்க. மெந்தி சிப்ஸ்னு சொல்லிக்கலாம். இதுக்கு வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 350 கிராம் அளவு இருக்கும். இது கிட்டத்தட்ட வெண்டைக்காய் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். இதோட தலையும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி நீளமாக 4 போர்ஷனாக அதை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே இருக்க விதை இருந்தாலும் பரவாயில்ல, வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ அதுக்கு மேலே சால்ட் போடலாம். இந்த சிப்ஸுக்கு தேவையான சால்ட்டை நான் முன்னாடியே சேர்த்துடுறேன். இப்படி சேர்க்கும் போது வெண்டைக்காய் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியில் மேற்கொண்டு நம்ம மசாலா கோட் பண்ணோம்னா அது கரெக்டாக செட் ஆகிட்டு பைண்டிங் ஆகிட்டு கோட் ஆகிடும். ஸோ அதனால தான் முன்னாடியே சேர்க்குறோம். இப்போ மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி 1/2 டீஸ்பூன், பியூர் சில்லி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு. இதை நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது நீளமான ஷேப்பில் கட் பண்ணி செய்யும் போது சாப்பிட்றதுக்கு இனிமேல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிராஸாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமும், லைம் ஒரு ஆஃப்லேயும் ஒரு பாதி பிழிகிறேன், 1/4 இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். இப்போது மேலே பவுட்ரு கோட் பண்ணணும். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூனுக்கு இருக்கும். இதில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு 3 சேம் குவான்டிட்டியில் எடுக்கணும். 3 ஸ்பூனுக்கு இருக்கும். நான் வீடியோக்காக தனித்தனியாக காட்டுறேன். நீங்கள் வேணும்னா இந்த 3 மாவையும் ஒன்றா சேர்ந்து கலந்து ரெடியாக வச்சுட்டு கூட மேலே சேர்க்கலாம். நான் வீடியோக்காக செப்பரேட்டாக இது போல் காமிக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ வேணும்னா கொஞ்சம் தண்ணி மேலே ஸ்ப்ரிங்கிள் மாதிரி கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேவைப்படலைன்னா விட்டுருங்க. ஏன்னா வெண்டைக்காயெலாம் தண்ணி விடும். ஸோ அதனால தான் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ஊற தண்ணி அதிகமாக விடும். ஸோ அதனால் நீங்கள் மசாலா மேலே சேர்த்த உடனே மாவெல்லாம் சேர்த்த உடனே சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடாகிட்டுருக்குது. பொரிச்சிக்கலாம். கொஞ்சமாக கையில் எடுத்து உதுத்து விட்ட மாதிரி பொரிச்சிக்கலாம். எனக்கு ஒரு 2 பேட்சாக நான் பொரித்தேன். கொஞ்சம் ஹையில் வச்சு சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுலேயே கலரி திருப்பி போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ இதில் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கனால அந்த கலர் எண்ணெயில் இது போல் ரெட்டாக இருக்குது. அந்த எண்ணெயை நீங்கள் சுட்டு முடிச்சிட்ட பிறகு ஆறின பிறகு ஃபில்டர் பண்ணிவிட்டு அன்றைய தினம் நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம். இதே எண்ணெயை தான் ரீயூஸ் பண்ணி அடிக்கடி நீங்கள் வேறு ஏதாவது சூடுபடுத்தி எண்ணெயை பொரிக்க யூஸ் பண்ணக்கூடாது. 1 டைம் நீங்கள் இது போல் பொரிச்சிட்ட பிறகு அந்த எண்ணெயை சமையலுக்கு, குழம்புக்கு, காய்க்கு இது மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆறின பிறகு நான் 2 பேட்சாக பொரிச்சிக்கிறேன். உங்களுக்கு வெண்டைக்காய் போடும் போது கொஞ்சம் ஃப்ளேமை அதிகப்படுத்திட்டு போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா கரிஞ்சிரும் ஹையிலே இருந்துச்சுன்னா. மீடியம் ரொம்ப ஸ்லோவாக சிம்மிலே வச்சாலும் எண்ணெய் குடிக்கும், அதிகமாக எண்ணெய் உறிஞ்சும். அதனால தான் இப்போ 2 பேட்சாக பொரிச்சிட்டு இந்த மாதிரி எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இது போல் எடுத்து வச்சுக்கிறேன். நான் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.